அந்த அளவுக்கு பிரில்லியண்டா பொன்ராம் சார் அந்த காமெடியை ஸ்டேஜ் பண்ணியிருந்தார். அண்ட் வருத்தப்படாத வாலிப சங்கமா இருக்கட்டும், ரஜினி முருகனா இருக்கட்டும், சீமராஜாவா இருக்கட்டும், இந்த 3 படங்கள்லயும் காமனா இருக்க விஷயங்கள் என்னன்னு பாக்குறோம்னா காமெடி, எமோஷன் அண்ட் அந்த கதை மூலியமா ஏதாவது ஒரு விஷயம் ஆடியன்ஸ் சொல்லணும்னு ஆசைப்படுறது. சொந்தங்களை பத்தியா இருக்கட்டும், இல்ல சீமராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு மெசேஜ் சொல்றதாகட்டும், இப்படி நிறைய விஷயங்களை பொன்ராம் சார் வந்து பேசுறாரு. அதே ட்ரீட்மெண்ட்டை தான் இந்த படத்துலயும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஆனா இங்க பொன்ராம் சார் எப்படி மிஸ் ஆனாருன்றத நான் பாக்குறேன்னா, ஒரு இடத்துல இந்த ஹீரோ கேரக்டரும் சரி, ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா இருக்கு சரத்குமாரோட கேரக்டரும் சரி, 2 கேரக்டரும் நிறைய இடங்கள்ல சீரியஸான சீன்ல காமெடி பண்ணிடுறாங்க. அதுல ஹீரோ சைட்ல இருந்து ஒரு சீன் சொல்லணும்னா, சரத்குமார் சார் வந்து கேட்கிறாரு, ஒரு 50,000 வீட்டுக்குள்ள இருக்கு எடுத்துட்டு வந்து தாப்பானு, அதான் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்றாரு. டப்புன்னு சிரிப்பு வந்துருச்சு. என்ன இது எவ்வளவு எமோஷனலான சீன், இதை போய் எப்படி இதை பிரேக் பண்ண மாதிரி ஒரு கவுண்டரை கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியலையப்பான்னு. நார்மலா அந்த சீன் எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த கேரக்டர் இந்த கேரக்டரை தனியா கூட்டு போய் பேசி இந்த மாதிரி கையில காசு இல்லை மாமா எல்லாமே செலவாயிடுச்சு அப்படின்றது சொல்லுவாங்க. அது ஒரு எமோஷனலான ஒரு ஜோனுக்குள்ள இருக்கும். இவங்க அதை பிரேக் பண்ணணும்னு ஒன்று பண்றது என்னன்னா, ஒரு எமோஷனலான சீக்வன்ஸுக்கும் அது ஒரு நல்ல எமோஷனுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஸ்பீட் பிரேக்கரை இல்லை ஒரு மலையை எடுத்துட்டு வந்து வச்சா அந்த எமோஷனை பிரேக் பண்ணி விட்டுருவாங்களே, டைலூட் பண்ணி விட்டுருவாங்க. அப்படி நிறைய இடத்த டைலூட் பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா நான் பாக்குறேன். அது பயங்கர கான்பிடென்ட்டா பண்ணியிருந்தாங்க. படத்துல இது ஒரு சீன் வந்திருந்தா பரவாயில்ல, படத்துல இப்படி பல சீன் வந்துருது.